Okay, இன்னைக்கு நம்ம chapter 6 பார்க்கலாம், 2-dimensional analytical geometry. So analytical geometryல நம்ம வெறும் 2-dimensional geometry மட்டும்தான் பார்க்க போறோம். ஓகேவா? So analytical geometry நீங்க போன வருஷமே கொஞ்சம் சின்னது படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். That is a distance between two points, அப்புறம் mid point கண்டுபிடிக்கிறது, mid point of a line joining any two points, and then section formula, இதெல்லாம் நீங்க போன வருஷம் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் advanced level, analyticalலே இன்னும் கொஞ்சம் advanced level படிக்க போறோம். ஓகேவா? போன வருஷம் ஸ்ட்ரைட் லைன்ஸ் அதெல்லாம் படிச்சிருந்தாலும் ஓகே தான். எனிவே ரைட் ஃப்ரம் த ஸ்கிராப் ஒன்லி வி ஆர் கோயிங் டு ஸ்டார்ட். நம்ம பேசிக்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதனால் போன வருஷம் படிக்கலன்னு நினைக்கிறவங்களும் ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. இந்த வருஷம் நம்ம ஃப்ரெஷ்ஷாகவே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரி இது வந்து நீங்கள் ஆல்ரெடி பார்த்த மாதிரி நமக்கு வந்து அந்த கோஆர்டினேட்ஸ் எக்ஸ் ஒய் கோஆர்டினேட், அண்ட் தென் ஒரு லைனோட ஈக்குவேஷன் என்ன, ஸ்ட்ரெயிட் லைன்ஸோட ஈக்குவேஷன் என்ன, அண்ட் தென் ஒரு என்ன ரெண்டு லைன் வந்து பேரலாக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், ரெண்டு லைன் பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா என்ன கண்டிஷன், அண்ட் தென் ரெண்டு லைனோட கம்பைன்ட் ஈக்குவேஷன் என்ன, அதெல்லாம் தான் நம்ம இந்த வருஷம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அடுத்த வருஷம் வந்து இதுக்கு அடுத்த லெவல், தட் இஸ் பேரபோலா, எல்லிப்ஸ், ஹைப்பர்போலா, அது எல்லாமும் நம்ம அடுத்த வருஷம் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அது வந்து 12th இருக்கும். இப்போ நீங்கள் 11th வந்து ஜஸ்ட் பேசிக் லோக்கஸ்னா என்ன, அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அதோட ஈக்குவேஷன்ஸ் என்னென்ன, அண்ட் தென் அதை பேஸ் பண்ணி சில சம்ஸு, அண்ட் தென் இது ஆங்கிள் பிட்வீன் டூ ஸ்ட்ரெயிட் லைன்ஸ், ரெண்டு ஸ்ட்ரெயிட் லைன்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஆங்கிள் அது எப்படி கண்டுபிடிக்கிறது, அண்ட் தென் கண்டிஷன் ஃபார் டூ லைன்ஸ் டு பி பேரலல், பர்பெண்டிகுலர், அப்புறம் கன்கரண்ட்டாக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன், இது எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் தென் we are going to see about அந்த லாஸ்ட்டாக வந்து பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் அதோட ஈக்குவேஷன் என்ன, வாட் இஸ் த கண்டிஷன் ஃபார் அ பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன், அப்புறம் ஒரு ஈக்குவேஷன் பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைனை ரெப்ரசன்ட் பண்ணோன்னா அதுக்கு என்ன கண்டிஷன், அந்த பேர் ஆஃப் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பேரலாக இருக்கணும்னா அதுக்கு என்ன கண்டிஷன், பெர்பெண்டிகுலராக இருக்கணும்னா அது என்ன கண்டிஷன். ஸோ இந்த வருஷம் நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த 11th நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் பற்றி தான் மட்டும்தான் பார்க்க போகிறோம். வேறஸ் நீங்கள் 12th அதுக்கு அடுத்து தட் இஸ் we are going to see about சர்க்கிள்ஸ், அதுக்கப்புறம் அதோட டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் என்ன, அதுமாதிரி பேரபோலா அதோட பேராமெட்ரிக் ஃபார்ம் என்ன, அதுக்கு டேஞ்சன்ட்டோட ஈக்குவேஷன் என்ன, அதை பற்றி நிறைய டீட்டெயில்ஸ் கற்றுக்க போகிறோம். அதுமாதிரி எல்லிப்ஸு, அப்புறம் ஹைப்பர்போலா, அதெல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். அதெல்லாம் 12th பார்க்க போகிறோம். இது எல்லாமே உங்களுக்கு வந்து ஃபிசிக்ஸ்லலாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா வந்து நீங்கள் ஃபிசிக்ஸ்லலாம் ப்ரொஜெக்டைல் படிச்சிருப்பீங்க. அந்த ப்ரொஜெக்டைலோட பாத் வந்து இட் ஃபாலோஸ் அ பாத் ஆஃப் எ பேரபோலா. ஒரு பால் வந்து நீங்கள் மேலே தூக்கி போட்டிங்கன்னா அது இட் ஃபாலோஸ் அ பாத் ஆஃப் எ பேரபோலா. திருப்பி கீழே வரும்போது பேரபோலா பார்த்து தான் யூஸ் ஆகும், அது ஃபாலோ பண்ணும். ஸோ அப்போ பேரபோலானா என்ன, அதோட பேசிக் கான்செப்ட்ஸ் என்னன்னு தெரிஞ்சால் தான் உங்களுக்கு அதை ரிலேட் பண்ணி படிக்க முடியும். ஸோ இப்போ நம்ம மேக்ஸ் ஃபிசிக்ஸ்லலாம் தனித்தனியாக படிக்கிறது எல்லாமே இட் இஸ் கம்பைன்ட், எல்லாமே ஒன்று தான். அது எல்லாமே நீங்கள் வந்து இப்போ ஹையர் கிளாஸஸ் தட் இஸ் காலேஜ் லெவல் போகும்போது அப்பயே உங்களுக்கே புரியும். தட் இஸ் எல்லாமே ஒன்று தான், மேக்ஸில் சொல்கிறது தான் ஃபிசிக்ஸ்லேயும் சொல்லியிருப்பாங்க, இதை பேஸ் பண்ணி வச்சு தான் அதுலேயும் சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால் இங்கே நம்ம படிக்க போகிறது எல்லாமே இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுமாதிரி எல்லிப்ஸ் வந்து ஆக்சுவலாக இந்த பிளானட்ஸ் எல்லாமே எலிப்டிக்கல் ஆப்ஜெக்டில் ஆர்பிட்டில் மூவ் ஆகுது. ஸோ அப்போ அதை யூஸ் பண்ணி ஒரு பிளானட் இந்த டைமில் எங்கே இருக்கும், எந்த டைம் வரும், அப்புறம் சேட்டலைட்லாம் எப்படி நம்ம எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் பிளேஸ் பண்ணுறது, இதெல்லாமே இதுக்கு அடுத்த லெவல். எலிப்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சால் தானே அப்போது எலிப்டிக்கல் ஆர்பிட்டில் எப்படி ஒரு சேட்டலைட் பிளேஸ் பண்ணுறது எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஸோ அதனால் இதெல்லாமே அதுக்கு அடுத்த லெவல். அதே மாதிரி ஹைப்பர்போலான்னு ஒரு ஃபிகர் இருக்குது. ஸோ அதுவும் வந்து என்னன்றதெல்லாம் நீங்கள் அடுத்த வருஷம் படிப்பீங்க. இந்த வருஷம் ஜஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஜஸ்ட்டு பேசிக் மட்டும்தான் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா லோக்கஸ்னா என்ன. லோக்கஸுங்கிறது தான் வந்து இட் இஸ் த பேசிக் ஃபார் எல்லாத்துக்குமே, தட் இஸ் பேரபோலா எல்லா ஃபிகருக்குமே. இந்த அனாலிட்டிக்கல் ஜியோமெட்ரியில் நம்ம ஃபார்ம் பண்ணக்கூடிய அத்தனை ஃபிகருக்குமே உங்களுக்கு வந்து பேசிக் இது வந்து லோக்கஸ்னா என்ன, அதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். we are going to see about locus of a point. ஒரு பாயிண்ட்னா என்னன்னு தெரியும் இல்லையா. பாயிண்ட்டுங்கிறது இட் இஸ் அ எக்ஸாக்ட் பொசிஷன் ஆர் எ லொக்கேஷன் ஆன் அ பிளேன் சர்ஃபேஸ். ஒரு பொசிஷனை தான் நம்ம பாயிண்ட்டுன்னு சொல்லுவோம். ஓகேவா? பாயிண்ட்டுங்கிறது வந்து ஸோ ஒரு பாயிண்ட்டுங்கிறது ஜஸ்ட் ஒரு பொசிஷன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 0.3,4 அப்படின்னா எப்படி பிளாட் பண்ணுவீங்க. 0.3,4னா எக்ஸ் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸ் இல்லையா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ்ன்னு எடுத்துக்கலாம். சப்போஸ் 3,2 பிளாட் பண்ணோன்னா எக்ஸ் ஆக்சிஸில் வந்து 1 2 3, தென் ஒய் ஆக்சிஸில் வந்து 1
2. ஸோ அப்போ 3,2 போது எக்ஸ் ஆக்சிஸில் 3 யூனிட்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸில் 2 யூனிட்ஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நம்ம 3,2ன்னு சொல்லுவோம். இந்த பாயிண்ட்டை தான் நம்ம 3,2ன்னு சொல்லுவோம். அப்போ therefore பாயிண்ட்டுங்கிறது இட் இஸ் a லொக்கேஷன். ஸோ எந்த இடத்துல இருக்குது? எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 3 யூனிட்ஸ் தள்ளியும் ஒய் ஆக்சிஸ்லேருந்து 2 யூனிட்ஸ் தள்ளியும் இருக்குது. அதை தான் நம்ம சொல்கிறோம் பாயிண்ட்டுன்னு. பாயிண்ட்டுங்கிறது இட் இஸ் ஜஸ்ட் அ லொக்கேஷன் ஆன் த பிளேன் சர்ஃபேஸ். ஒரு பிளேன் சர்ஃபேஸில் ஒரு லொக்கேஷன், அதை தான் we call it as a point or position சொல்லலாம். இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா we are going to see about the definition of a locus of a point. So locus of a point na என்னன்னு பார்க்கலாம். ஸோ locus அப்படிங்கிறது என்னன்னா it is the path traced by a point. இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட் போகக்கூடிய பாத், அது போகிற பாதையை தான் நம்ம லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். எப்படி அது மூவ் ஆகுது, எப்படி அது போகுது? which moves according to some geometrical condition. ஒரு geometrical condition பேஸாக வச்சு அந்த பாயிண்ட் மூவ் ஆச்சுன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்டே, தட் இஸ் இந்த பாயிண்ட் 3,2 இருக்கு இல்லையா, இது மூவ் ஆகுது. எப்படி மூவ் ஆகுதுன்னா ஆல்வேஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் த ஆரிஜின் வந்து சேமாக இருக்க மாதிரி, தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்க மாதிரி மூவ் ஆகுது. ஸோ இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேம், இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேம், இங்கே வந்தாலும் டிஸ்டன்ஸ் சேம், இந்த வந்தாலும் டிஸ்டன்ஸ் சேம். அப்போ therefore ஒரு பாயிண்ட் வந்து சப்போஸ் இஃப் அ பாயிண்ட் மூவ்ஸ் இன் சச் a way that always the distance from a fixed point, ஒரு ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இந்த பாயிண்ட் மூவிங் பாயிண்ட்டு, இந்த பாயிண்ட் வந்து எப்படி மூவ் ஆகுதுன்னா ஆல்வேஸ் த டிஸ்டன்ஸ் ஃப்ரம் திஸ் பாயிண்ட், எந்த இடத்துலேருந்து வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து சேமாக இருக்கணும். எந்த இடத்துலேருந்து பார்த்தீங்கன்னாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். அப்போ இந்த பாயிண்ட் போகக்கூடிய அந்த பாத் வந்து வில் கெட் இட் அஸ் எ சர்க்கிள். அப்போ நமக்கு ஒரு சர்க்கிள் கிடைக்கும், வில் கெட் எ சர்க்கிள். ஸோ இந்த மாதிரி சர்க்கிள் கிடைக்கும். இப்போ இது பார்த்தீங்கன்னா இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து எங்கே இந்த பாயிண்ட்டை மெஷர் பண்ணிங்கனாலும் வில் கெட் டு பி ஈக்குவல், அதாவது ஒரு கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது 3 யூனிட்ஸாக இருந்துச்சுன்னா எஃப்பி 3 யூனிட்ஸாக இருந்ததுன்னா பி இங்கே வரும்போதும் எஃப்பி 3 யூனிட்ஸ், இங்கே வரும்போதும் எஃப்பி 3 யூனிட்ஸ், இங்கே வரும்போதும் எஃப்பி 3 யூனிட்ஸ், இங்கே வரும்போதும் எஃப்பி 3 யூனிட்ஸ். அப்போ வி ஃபார்ம் எ சர்க்கிள், ஒரு சர்க்கிள் நமக்கு கிடைக்கும். இப்போ இதே இது சப்போஸ் இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்க, ஒரு பாயிண்ட் பிங்கிற பாயிண்ட் இருக்குது, அது எப்படி மூவ் ஆகுதுன்னா இட் மூவ்ஸ் இன் சச் அ வே தட் இஸ் ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, ஏபிங்கிற ஸ்ட்ரெயிட் லைன் இருக்குது, பிங்கிற பாயிண்ட் வந்து மூவ் ஆகுது. எப்படின்னா ஆல்வேஸ் த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த பாயிண்ட் பி அண்ட் த லைன் ஏபி இஸ் சேம். தட் இஸ் இந்த டிஸ்டன்ஸ் ஏ, இந்த லைன் இருக்குல்ல, இந்த லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ், இந்த பெர்பெண்டிகுலர் டிஸ்டன்ஸ் சேமாக இருக்க மாதிரி மூவ் ஆகுது. இப்போ இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும், இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கும். அப்போ இந்த பி மூவ் பண்ணக்கூடிய பாத் என்ன கிடைக்குது நமக்கு? we get a straight line which is parallel to the given line. கொடுத்துருக்க லைனுக்கு பேரலாக இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஓகேவா? இதெல்லாம் சம் எக்ஸாம்பிள்ஸ், தட் இஸ் லோக்கஸ்க்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். ஸோ லோக்கஸ் அப்படிங்கிறது என்னென்னா ஒரு பாயிண்ட், ஒரு மூவிங் பாயிண்டோட பாத், the path traced by a moving point which moves according to some geometrical condition. ஸோ லோக்கஸோட டெஃபினேஷன் வந்து என்னென்னா it is the path traced by a moving point which moves, ஏன்னா அந்த பாயிண்ட் சும்மா எடா கூடமா மூவ் ஆகல, which moves according to some geometrical condition. ஸோ அது வந்து ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனை பேஸ் பண்ணி மூவ் ஆகுது. ஓகேவா? ஸோ அப்போ அந்த மாதிரி மூவ் ஆனால் தான் நமக்கு யூ கெட் அ லோக்கஸ், அதுதான் நம்ம லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த லோக்கஸில் ஃபார்ம் ஆகக்கூடிய ஃபிகர்ஸ் தான் சர்க்கிள், அண்ட் தென் இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட் லைன்ஸ் ஃபார்ம் ஆகும், அதுக்கப்புறம் எலிப்ஸு, பேரபோலா, ஹைப்பர்போலா எல்லாமே நமக்கு ஃபார்ம் ஆகும். அதுக்கெல்லாமும் ஒரு ஒரு கண்டிஷன் இருக்குது, இந்த ஜாமெட்ரிக்கல் கண்டிஷன் வேரி ஆகும். இங்கே நம்ம இந்த சர்க்கிளுக்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? ஃபிக்ஸட் பாயிண்ட்டுக்கும் இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். அந்த ஸ்ட்ரெயிட் லைனுக்கு என்ன பார்த்தோம்? தட் இஸ் பேரலல் லைன்ஸ்க்கு என்ன கண்டிஷன் பார்த்தோம்? இந்த லைன், இந்த ஃபிக்ஸட் லைனுக்கும் இந்த பாயிண்ட்டுக்கும் நடுவில் உள்ள டிஸ்டன்ஸ் சேமாக இருக்கணும். இங்கெல்லாம் சேமாக இருக்கணுங்கிறோம். ஒரு சில சமயம் ரேஷியோவில் கூட இருக்கலாம், இட் மே பி இன் சர்டன் ரேஷியோ, அல்லது இன்னும் சில கண்டிஷன்ஸ் கூட இருக்கலாம். சம் ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனை ஃபாலோ பண்ணி ஒரு பாயிண்ட் மூவ் பண்ணுச்சுன்னா அந்த பாயிண்ட் போகிற பாத், அதோட பாதையை தான் we call it as a locus. அதை தான் வந்து லோக்கஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேவா? is called as the locus of the point. அதுதான் we call it as the locus of the point ன்னு சொல்கிறோம். அந்த பாயிண்டோட லோக்கஸ்ன்னு சொல்கிறோம்.
புரியுதாம்மா? இது வந்து நீங்கள் பார்க்கணுன்னா உங்களுக்கு அந்த கிரிக்கெட் மேட்ச்சில் கூட அந்த பால் எந்த பாத்தில் போச்சு, வாட் இஸ் த பாத் ட்ரேஸ் பை த பால், அது பார்ப்பாங்க இல்லையா? ஸோ அது வந்து அங்கெல்லாம் வந்து த பாத் பிளேஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் ரோல். அதே மாதிரி ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது, சப்போஸ் மேலேருந்து போயிட்டே இருக்காங்க, ஒரு மிசைல் லான்ச் பண்ணும்போது அந்த மிசைலை வந்து எந்த ஆங்கிளில் லான்ச் பண்ணால் அதோட பாத் வந்து உங்களுக்கு கரெக்டாக போய் அந்த இதை இது பண்ணும், தட் இஸ் அந்த எதிரிங்களோட இதை வந்து அழிக்கும் அப்படின்றதெல்லாம் பார்ப்போம் இல்லையா? ஸோ அந்த இடத்துலலாம் இந்த பாத் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால் இதுதான் பேசிக், நமக்கு அனாலிட்டிக்கலில் இதுதான் பேசிக். ரைட் ஃப்ரம் த பேசிக் ஒன்லி வி ஆர் சீயிங். ஓகேவா? இப்போ இந்த ஆக்சுவலாக இந்த எக்ஸசைஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, we are going to see about how to find the equation of a locus. அதாவது இந்த geometrical condition கொடுத்துட்டாங்கன்னா, given the geometrical condition, how to find the equation of the locus. லோக்கஸோட equation எப்படி கண்டுபிடிக்கிறது? லோக்கஸ்னா ஒன்றும் இல்லை, அந்த ஃபிகர். இப்போ இதெல்லாம் ஸ்பெசிஃபிக் ஃபிகர் சர்க்கிள்னு சொல்கிறோம், இதை ஸ்ட்ரெயிட் லைன் சொல்கிறோம் இல்லையா? அதனால இப்போ ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமான ஃபிகர் கிடைக்கும் நமக்கு. அதனால நம்ம வந்து பேர் வந்து நம்ம ஜென்ரலாக லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஓகேவா? இதுக்கு சர்க்கிள் கிடைக்குது, இதுக்கு ஸ்ட்ரெயிட் லைன் கிடைக்குது. ஒரு சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பேரபோலா மாதிரி இருக்கும். தட் இஸ் பால் த்ரோ பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபாலோ த பாத் ஆஃப் பேரபோலா. ஓகேவா? பேரபோலாவாக நமக்கு வரும். ஸோ அப்போ இது வந்து பேரபோலான்னு இருக்கும். வந்து ஒரு சில சமயம் பார்த்தீங்கன்னா இட் வில் ஃபாலோ அன் எலிப்டிக்கல் பாத். ஸோ இது எல்லாமே லோக்கஸ் தான். அப்போ ஒன்றுக்கும் வேறு வேறு பேர் இருக்குது. அதனால இது எல்லாத்தையுமே சேர்த்து மொத்தமாக நம்ம லோக்கஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த லோக்கஸோட ஈக்குவேஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது? ஹவு டு ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் எ லோக்கஸ். ஸோ இந்த லோக்கஸோட ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க என்ன பண்ணோன்னா, ஃபஸ்ட்டு இந்த மூவிங் பாயிண்ட்டை we have to take it to be h, k. அந்த மூவிங் பாயிண்ட்டை h, kன்னு எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு அந்த ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி அதில் இருக்க பேராமீட்டர்ஸை நம்ம எலிமினேட் பண்ணணும். பேராமீட்டர்ஸை எலிமினேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிட்டீங்கன்னா வில் கெட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ். இது வந்து உங்களுக்கு சம் போட்டால் தான் புரியும். ஓகேவா? இப்போ நம்ம எக்ஸாம்பிள் 6.1 போடுவோம். சம் போடும்போது தான் இல்லை அண்டர்ஸ்டாண்ட். So example 6.1ல என்ன கொடுத்திருக்காங்க? Find the locus of a point which moves such that its distance from the x-axis is equal to the distance from the y-axis. So x-axisல இருந்து எவ்வளவு distance இருக்கோ அதே அளவு distance y-axisலயும் இருக்கு. So example 6.1. So இப்போ நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, let p(x, h, k) be any moving point on the locus ன்னு எடுத்துக்கலாம். So p, h, k be any moving point on the locus. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா, that is ஒரு பாயிண்ட் இருக்கு. அந்த பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னா, it moves always in such a way that the distance between the x-axis is equal to the distance between the y-axis. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோ, இந்த இடத்துல இருந்தாலும் x-axisக்கும் y-axisக்கும் நடுவில் உள்ள distance வந்து equal. So this is the distance from the x-axis. ஓகேவா? this is the distance from the y-axis. ஸோ இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதே மாதிரி இங்கே வந்தாலும் இந்த இடத்துக்கு வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். அதுமாதிரி இங்கே வந்தாலும் இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவல். ஸோ இதுதான் அந்த மூவிங் பாயிண்ட் பின்னு எடுத்துக்கலாம், h, k. ஓகேவா? இப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ இதோட பாத் வந்து பார்த்தீங்கன்னா you'll get it as a straight line or the perpendicular bisector of the angle between the x-axis and y-axis, or it will be the straight line which is the perpendicular bisector of the angle between the x-axis and y-axis. So in the straight line தான் நமக்கு கிடைக்கும். This is going to be the path of the moving point P. So இப்போ இதோட ஈக்குவேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறது? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the distance from the x-axis. So it is given that distance from x-axis is equal to distance from y-axis. ஸோ x-axisலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, இந்த பாயிண்ட் x-axisலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, இது வந்து k டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது இல்லையா? இந்த டிஸ்டன்ஸ் வந்து k, ஆர் இதை நம்ம ஏன்னு எடுத்துக்கலாம் அண்ட் இதை பின்னு எடுத்துக்கலாம். ஸோ அப்போ ஏபி இஸ் ஈக்குவல் டு கே அண்ட் பிபி இஸ் ஈக்குவல் டு ஹெச் இல்லையா? y-axisலேருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது, h டிஸ்டன்ஸ் தள்ளி இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் 2,3னா எப்படிமா பிளாட் பண்ணுவீங்க? இங்கேருந்து 2 டிஸ்டன்ஸ், அப்போ இந்த டிஸ்டன்ஸ் 2ஆக இருக்கும். அண்ட் தென் இங்கேருந்து 3 டிஸ்டன்ஸ், இப்போ இந்த டிஸ்டன்ஸ் 3ஆக இருக்கும். ஸோ அப்போ therefore இந்த டிஸ்டன்ஸ் h, இந்த டிஸ்டன்ஸ் k. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that AP, distance from the x-axis is AP, is equal to the distance from the y-axis which is PB. அப்போ therefore நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, k is equal to h.
Now replacing h as k, sorry, h as x and k as y. h க்கு பதிலா x னு k க்கு பதிலா y னு replace பண்ணோம்னா அப்ப therefore the equation of the locus, so the equation of the locus is, so h க்கு பதிலா x னு y க்கு பதிலா k னு replace பண்ணா, sorry, k க்கு பதிலா y னு replace பண்ணா y is equal to x. So அப்ப therefore this is the equation of the locus. இதுதான் வந்து locus of P. The equation of locus of P is, so அந்த Pங்கிற மூவிங் பாயிண்டோட equation இதுதான். So it will be the line y is equal to x. அந்த லைனோட equation வந்து y is equal to x இருக்கும். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஸோ அந்த ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் பண்ணி சப்போஸ் ஏதாவது பேராமீட்டர் இருந்ததுன்னா அதை எலிமினேட் பண்ணிவிட்டு ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 6.2. Find the path traced out by the point CT, C by T. Here T is the parameter, T not equal to 0 is the parameter. So, இப்போ parameter இருக்கு, அப்போ அந்த parameter நம்ம eliminate பண்ணணும். And C is a constant. C ங்கிறது constant. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, the point let P, H, K be any moving point on the locus. ஸோ அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய அந்த மூவிங் பாயிண்ட்டை வந்து ஹெச் கமா கேன்னு எடுத்துருக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அந்த பாயிண்ட்டை தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்க, பி ஹெச் கமா கே. இதை தான் நமக்கு என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னா சிடி கமா சி பை டின்னு கொடுத்துருக்காங்க. இந்த பாயிண்ட்டை தான் நமக்கு சிடி கமா சி பை டின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ therefore from this h is equal to ct and k is equal to c by t இல்லையா? இப்போ now we have to eliminate the parameter t. t eliminate பண்ணணும். ஸோ t eliminate பண்ண என்ன பண்ண போகிறோம்னா, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுவோம். ஸோ we are going to multiply 1 into 2. 1 into 2 மல்டிப்ளை பண்ணுவோம். அப்போ என்ன வரும் நமக்கு, hk is equal to ct into c by t. ஸோ இப்போ tt cancel ஆகிடும், which is equal to c square வந்தது. அப்போ hk is equal to c square. Now replacing h as x and k as y. hக்கு பதிலாக x னும் k க்கு பதிலாக y ன்னு replace பண்ணோம்னா அப்போ therefore the equation of the locus of P is xy is equal to c square. So this is the equation of the locus of P. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? இதுமாதிரி ஒரு பேராமீட்டர் இருந்ததுன்னா அந்த பேராமீட்டரை நம்ம எலிமினேட் பண்ணணும். we have to eliminate the parameter. ஸோ அதுக்கு இங்கே மல்டிப்ளை பண்ணாலே அந்த பேராமீட்டர் எலிமினேட் ஆகிடுது. ஸோ அதனால் நம்ம மல்டிப்ளை பண்ணி பேராமீட்டரை எலிமினேட் பண்ணிவிட்டு தென் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸனும் கேக்கு பதிலாக ஒய்னும் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 6.3. So find the locus of a point P moves such that its distance from two fixed points A 1,0 and B 5,0 are always equal. So இந்த ரெண்டு fixed point இருக்குல்ல, A 1,0 B 5,0, இதுலேருந்து எப்பயுமே இந்த P ஓட distance வந்து ஈக்குவலாக இருக்க மாதிரி மூவ் ஆகுது. That is நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, so let P H, K be any moving point on the locus. ஸோ எப்பயுமே நம்ம ஃபஸ்ட்டு எடுத்தோடனே அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்டை PH, Kன்னு எடுத்துக்கணும். we have to take it as PH, K. அதுமாதிரி இன்னும் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that A is equal to 1,0 and B is equal to 5,0. இப்போ Pங்கிற பாயிண்ட் எப்படி மூவ் ஆகுதுன்னா, இப்போ Aங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, Bங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குன்னு வச்சுக்கோம். சப்போஸ் Pன்னு some other point இருக்குது. ஸோ இது 1,0 and then 5,0. ஸோ P எப்படி மூவ் ஆகுதுன்னா, ஆல்வேஸ் நமக்கு என்னென்னா the distance from the two fixed points. ஸோ இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இந்த டிஸ்டன்ஸும் இந்த டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஆல்வேஸ் இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. ஓகேவா? இப்போ it is given that AP is equal to PB. இந்த ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்குது. இது இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் இந்த ஃபிக்ஸட் பாயிண்ட்லேருந்து இந்த மூவிங் பாயிண்ட்டுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் ஈக்குவலாக இருக்குது. நீங்கள் புக்கில் கொடுத்துருக்க மாதிரி கூட படம் போட்டுக்கலாம். ஸோ அப்போ therefore இப்போ நம்ம வந்து இது ரெண்டுத்தையும் ஸ்கொயர் பண்ணிடுவோம். ஏன்னா டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணும்போது நமக்கு ரூட் வரும் ரெண்டு சைட்லையும். அதனால் நம்ம இங்கேயே ஸ்கொயர் பண்ணிட்டோம்னா ரூட்டை எலிமினேட் பண்ணிடலாம். ஸோ ஸ்கொயரிங் ஆன் போத் சைட்ஸ் நமக்கு என்ன கிடைக்குது, AP square is equal to PB square. ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், h minus 1 the whole square plus k minus 0 the whole square is equal to, இங்கே டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணால் என்ன வரும், h minus 5 the whole square
plus k minus 0 the whole square. So இதை expand பண்ணுவோம். So expand பண்ணா என்ன வரும்? h square plus 1 minus 2h plus k square is equal to, so இங்கே expand பண்ணிங்கன்னா h square plus 25 minus 10h plus k square அப்படின்னு வந்துரும். ஓகேவா? இப்போ இது வந்து நம்ம கேன்சல் பண்ணுவோம். k square cancel பண்ணிடலாம், அல்லது எல்லாத்தையும் ஒரே சைடில் எடுத்துகிட்டு வந்து கூட அப்புறமா கேன்சல் பண்ணலாம் நீங்கள். ஓகேவா? அது மாதிரி இந்த h square கேன்சல் பண்ணிடலாம். let us bring everything to one side. எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்துடும். இதெல்லாம் அந்த சைடில் எடுத்துகிட்டு வந்தால் நமக்கு என்ன வரும்? you will get it as 10h minus 10h இந்த பக்கம் வரும்போது plus 10h ஆகிடும். and then இந்த plus 25 இந்த பக்கம் வரும்போது minus 25. இங்கே ஆல்ரெடி minus 2h இருக்குது, plus 1 is equal to 0. so 10h minus 2h, 10h minus 2h is 8h. So 8h minus 24 is equal to 0, or 8h is equal to 24, or h is equal to 3. So this is the equation. இப்போ இது வந்து இப்போ therefore the equation of locus of P is, so equation கண்டுபிடிக்கும் போது என்ன பண்ணணும்? h க்கு பதிலா x னும் k க்கு பதிலா y னும் ரீப்ளேஸ் பண்ணணும். so h க்கு பதிலா x ன்னு ரீப்ளேஸ் பண்ணா it is x is equal to 3. So this is the equation of the locus of P. So இதுதான் வந்து equation of locus of P. புரிஞ்சுதா? that is ஒன்றுமே இல்லை, நம்ம கொடுத்துருக்க அந்த மூவிங் பாயிண்ட்டை h, kன்னு எடுத்துக்கணும். அப்புறம் அந்த ஜாமெட்ரிக்கல் கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். பண்ணிவிட்டு எதாவது பேராமீட்டர் இருந்தால் எலிமினேட் பண்ணணும். இல்லைன்னா இப்படியே நமக்கு அந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணாலே நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஓகேவா? இல்லை ஏதாவது பேராமீட்டர் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா அது யூ ஹாவ் டு எலிமினேட் இட். அந்த பேராமீட்டரை எலிமினேட் பண்ண நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்கணும். ஸோ பேராமீட்டரை எலிமினேட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அப்புறம் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்னும் ரீப்ளேஸ் பண்ணணும். இங்கேயும் அதே மாதிரி தான், இந்த கண்டிஷனில் சப்ஸ்டியூட் பண்ணாலே நமக்கு ஈக்குவேஷன் கிடச்சிரும். ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்னும் ரீப்ளேஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம எக்ஸாம்பிள் 6.4 பார்க்கலாம். ஸோ example 6.4. so if theta is a parameter, so அப்ப இங்க ஒரு parameter கொடுத்திருக்காங்க, அப்ப we have to eliminate the parameter நம்ம eliminate பண்ணணும். if theta is a parameter, find the equation of the locus of a moving point whose coordinates are, so அதோட coordinates இதுன்னு கொடுத்திருக்காங்க. now we have to eliminate theta to find the equation கண்டுபிடிக்க நம்ம theta-வை eliminate பண்ணணும். ஸோ இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, let P, H, K be any moving point on the locus. ஸோ அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்டை P, H, Kன்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? இந்த P, H, K தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. அந்த மூவிங் பாயிண்ட்டை தான் they have given it as A secant theta, b tan theta ன்னு கொடுத்துருக்காங்க. a secant theta, b tan theta ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ நம்ம we have to eliminate theta. அதுக்காக நம்ம என்ன பண்ண போறோம்னா, இப்போ இதுலேருந்து நம்ம ஃபர்ஸ்ட் கோஆர்டினேட்ஸ் ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ h is equal to a secant theta. அப்போ from this we can say that secant theta is equal to h by a ன்னு சொல்லலாமா? அதே மாதிரி k is equal to b tan theta. அப்போ இதுலேருந்து tan theta என்ன வரும்? tan theta is equal to k by b ன்னு வந்துருமா? ஓகேவா? இதை let us take it as number 1 and இதை number 2ன்னு எடுத்துக்கலாம். now we know that நமக்கு இந்த secant thetaக்கும் tan thetaக்கும் ரிலேட் பண்ணுற மாதிரி என்ன ரிலேஷன் தெரியும்? நமக்கு secant square theta minus tan square theta is equal to 1 ன்னு தெரியும் இல்லையா? இப்போ இதில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஏன்னா இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் theta எலிமினேட் ஆகிடும், theta இல்லாமல் போயிடும். புரியுதா? ஸோ இதில் secant thetaக்கு பதிலாக இதை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். அப்போ therefore h by a the whole square minus k by b the whole square is equal to 1. இப்போ இதை நம்ம we can write it as h square by a square minus k square by b square is equal to 1. Now replacing h as x and k as y, therefore the equation of locus of P is, so the equation of locus of P is x square by a square minus y square by b square is equal to 1. So this is the equation of locus of P. So locus of P ஓட equation இதுதான். புரிஞ்சுதாமா? ஸோ நம்ம இந்த trigonometric identity இங்கே எடுத்துக்கிட்டோம் to eliminate theta. thetaவை eliminate பண்ண இந்த trigonometric identity எடுத்துக்கிட்டோம். ஓகேவா? ஸோ we can also use this trigonometric identities to eliminate theta. thetaங்கிற parameter இருந்ததுன்னா இந்த trigonometric identity யூஸ் பண்ண முடிஞ்சால் அதை யூஸ் பண்ணி நம்ம thetaவை eliminate பண்ணலாம். ஓகே,
next example 6.5. So இங்க என்ன கொடுத்திருக்காங்கன்னா, a straight rod of length 6 units slides with its ends AB always on the x and y axis respectively. So ஒரு straight rod வந்து என்ன பண்ணுதுன்னா எப்பயுமே இதோட ends வந்து x axis y axis மேல இருக்க மாதிரி இப்படி ஸ்லைட் ஆகுது, அப்படியே ஓடுது. ஓகேவா? If O is the origin, then find the locus of the centroid of triangle OAB. centroid ஓட locus கேட்டிருக்காங்க. ஓகேவா? centroidங்கிறது it is the meeting point of the median. centroidங்கிறது it is the meeting point of the median. ஸோ இதுக்கு வந்து நம்ம ஃபார்முலா வந்து அடுத்து இந்த 8th சாப்டரில் பார்ப்போம். we'll be studying it in 8th chapter. வெக்டர் அல்ஜிப்ராவில் நம்ம படிப்போம். ஸோ இல்லை நீங்கள் போன வருஷமே படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னது சென்ட்ராய்டு கோஆர்டினேட் ஆஃப் த சென்ட்ராய்டு, அதுக்கு ஃபார்முலா என்ன படிச்சிருப்பீங்க? இட் இஸ் x1 + x2 + x3/3, y1 + y2 + y3/3. இது சென்ட்ராய்டுக்கு ஃபார்முலா. ஸோ அனாலிட்டிக்கல்லே இருக்குது, அதே மாதிரி நமக்கு இது வெக்டர் அல்ஜிப்ராலே இருக்குது. ஸோ நம்ம வெக்டர் அல்ஜிப்ராவில் இந்த வருஷம் படிப்போம். சப்போஸ் அனாலிட்டிக்கலில் படிச்சிருந்தீங்கனாலும் ஓகே தான். ஓகே, இப்போது இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். இந்த சம் தட் இஸ் இங்கே நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்ன பண்ணுவோம், let P H, K be any moving point on the locus ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இங்கே நமக்கு இந்த AB வந்து ஆல்வேஸ் லைஸ் ஆன் த எக்ஸ் ஆக்சிஸ்ன்னு கொடுத்துருக்காங்களா, எக்ஸ் ஆக்சிஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ். ஸோ A வந்து எக்ஸ் ஆக்சிஸ் மேலே இருக்குது, B வந்து ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. ஓகேவா? ஸோ அதனால் இந்த ஏயோட கோஆர்டினேட்டர் let us take it as A, 0 and B யோட கோஆர்டினேட்டர் let us take it as 0, B. Let A is equal to A, 0 and B is equal to 0, B. Be the ends of the rod which lies on x and y axis respectively. ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் மேலே A இருக்குது, ஒய் ஆக்சிஸ் மேலே B இருக்குது. அந்த ends of the rod A, 0 and 0, Bன்னு எடுத்திருக்கோம். ஓகேவா? அப்போ therefore the vertices of triangle are, so vertices என்ன, 0, 0, அப்புறம் A, 0 and then 0, B. So these are the vertices of the triangle. Yeah? So இது O, இது A and then இது B. So these are the vertices of the triangle. அப்போ centroid கண்டுபிடிக்க என்ன formula? What is the formula for finding the centroid? So centroid ஓட இது தான் Pன்னு எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ centroid கண்டுபிடிக்க என்ன formula? centroidக்கு என்ன பண்ணணும்? It is x1 + x2 + x3/3, which is 0 + A + 0/3, y1 + y2 + y3/3, that is 0 + 0 + b/3. இதுதான் நமக்கு என்னென்னு எடுத்திருக்கோம், H, Kன்னு எடுத்திருக்கோம். இதான அந்த மூவிங் பாயிண்ட் P, இதான அந்த மூவிங் பாயிண்ட் P. ஸோ இதை தான் நம்ம H, Kன்னு எடுத்திருக்கோம். அப்போ from this we get that H, K is equal to A/3, B/3ன்னு வந்துடும். அப்போ from this H is equal to A/3 and K is equal to B/3ன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ இதிலேருந்து what will be this small a என்ன வரும்? small a is equal to 3h. அது மாதிரி small b என்ன வரும்? it is 3k. small aங்கிறது என்ன? small aங்கிறது this distance, that is OA. இந்த distance வந்து அப்போ 3h. OBங்கிற distance வந்து it is 3k. அப்போ therefore OA is equal to 3h and then OB is equal to 3k. இதிலேருந்து நமக்கு இது கிடச்சிருது. Now let us consider this triangle. இந்த triangle எடுத்துக்கலாம். இது ஒரு right angle triangle இல்லையா? and இந்த ராடோட length கொடுத்துருக்காங்க AB. அந்த ராடோட length வந்து 6 unitsன்னு கொடுத்துருக்காங்க. it is given as 6 units. இது வந்து 6 unitsன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ in triangle ABC we can say that OA square plus OB square is equal to AB square ன்னு சொல்லலாமா? இங்கே ஆல்ரெடி இந்த length of the rod வேறு கொடுத்துருக்காங்க. it is AB is equal to 6 units. இதுவும் நம்ம கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ from this இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுவோம். OA தான் என்னன்னு சொன்னோம்? it is 3h and then OB வந்து 3k. ஸோ அப்போ therefore it is 3h the whole square
plus 3k the whole square is equal to 6 square. So இதை simplify பண்ணோம்னா என்ன வரும் 9h square plus 9k square is equal to 36. Divide it throughout by 9. So throughout 9 ஆல divide பண்ணும். So 9 ஆல divide பண்ணா என்ன வரும் h square plus k square is equal to 4. அப்போ therefore this is the locus. Therefore the equation of locus of P is, so the equation க்கு என்ன பண்ணணும் h க்கு பதிலா x னும் k க்கு பதிலா y னும் replace பண்ணணும். So it is x square plus y square is equal to 4. So this is the equation of the locus of P. அதோட equation இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா? ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த சென்ட்ராய்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணி h, k கண்டுபிடிச்சிடும். கண்டுபிடிச்சிட்டு அதுலேருந்து OA OB என்னன்னு கண்டுபிடிச்சிக்கிறோம். அதை இந்த ட்ரையாங்கிள், இது ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள்லேயே பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணோன்னா we get this. அப்போ நமக்கு வந்து அந்த ஏபியை எலிமினேட் பண்ணோன்னா we get that h square plus k square is equal to 4. அப்புறம் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸுனும் கேக்கு பதிலாக ஒய்னும் ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா you'll get the equation of locus of P கிடச்சிடும். ஓகேவா? இப்போ அடுத்தது எக்ஸாம்பிள் 6.6. ஸோ இது எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். If theta is a parameter, so இங்க theta parameter, so அப்போ அதை நம்ம eliminate பண்ணணும். Find the equation of locus of a moving point whose coordinates are a into theta minus sin theta, a into 1 minus cos theta. So இதோட equation of the locus கேட்டிருக்காங்க. So இது எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். So இங்க let ph, k be any moving point on the locus ன்னு எடுத்துக்கலாம். நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க, it is given that ph, k இதுதான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. It is given as a into theta minus sin theta, a into 1 minus cos theta ன்னு கொடுத்துருக்காங்க. This is what given. So இப்போ இதுலேருந்து h என்ன k என்னன்னு கண்டுபிடிச்சிருவோம். So அப்போ from this h is equal to a into theta minus sin theta ன்னு வந்துடும். அதே மாதிரி k is equal to a into 1 minus cos theta ன்னு வந்துடும். இப்போ இங்கே வந்து நம்ம sin theta cos theta தனியாக கண்டுபிடிக்க முடியாது, ஏன்னா இங்கே ஆல்ரெடி ஒரு theta வேறு இருக்குது. ஸோ அதனால் என்ன பண்ண போகிறோன்னா இந்த செகண்ட் ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இது செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இந்த செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து let us find what is cos theta. cos theta என்னன்னு கண்டுபிடிப்போம். ஸோ அப்போ இந்த செகண்ட் ஈக்குவேஷனில் இருந்து what will be 1 minus cos theta. ஸோ 1 minus cos theta is equal to k by a ன்னு வந்துடும். அப்போ therefore cos theta என்ன வரும், இந்த மைனஸ் cos theta இங்கேயும் இந்த k by a இந்த பக்கமும் எடுத்துகிட்டு வந்தால் cos theta is equal to 1 minus k by a ன்னு வந்துடும். ஸோ இது கெல்சியம் எடுத்திங்கன்னா a minus k by a ன்னு வந்துடும். ஸோ this is cos theta. இப்போ இதுலேருந்து sin theta என்னன்னு பார்க்கலாம். let us find what is sin theta. ஸோ இதுலேருந்து sin theta or இதுலேருந்து ஃபஸ்ட் நம்ம theta என்னன்னு கண்டுபிடிச்சிடலாம். ஸோ theta என்ன வரும், it is cos inverse of a minus k by a. ஓகேவா? இப்போ sin theta என்னன்னு கண்டுபிடிப்போம். sin theta எப்படி எழுதலாம், root of 1 minus cos square theta ன்னு எழுதலாமா? இப்போ which is equal to root of 1 minus a minus k by a the whole square. ஸோ இதை எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு என்ன வரும், இப்போ you'll get it as a square is the LCM. ஸோ இங்கே a square, இங்கே minus a square minus k square and then plus 2ah, சரி 2ak. ஓகேவா? ஸோ அப்போ இதில் ப்ளஸ் ஏ ஸ்கொயர் மைனஸ் ஏ ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். அப்போ therefore you'll get this as root of 2ak minus k square. இந்த a ஸ்கொயரை ரூட்டை விட்டு வெளியில் எடுத்துகிட்டு வந்துட்டோம்னா ஏன்னு ஆகிடும். இப்போ this is going to be sin theta. இப்போ நம்ம கண்டுபிடிச்ச இந்த தீட்டாவையும் sin தீட்டாவையும் we are going to substitute it in 1. இந்த 1ல சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்படி பண்ணால் தீட்டா எலிமினேட் ஆகிடும் இல்லையா, ஏன்னா நம்ம தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம், இதுலேருந்து sin தீட்டா என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம். ரெண்டையும் we are going to substitute it in 1. 1ல சப்ஸ்டியூட் பண்ணால் we can eliminate தீட்டாவை எலிமினேட் பண்ணிடலாம். இப்போ therefore substituting in 1. So substituting in 1. So 1ல substitute பண்ணால் என்ன வரும், h is equal to a into theta. theta தான் நம்ம என்னன்னு சொன்னோம், thetaங்கிறது it is cos inverse of a minus k by a. ஓகேவா? இந்த தீட்டாக்கு பதிலாக இதை substitute பண்ணுறோம். So it is a into cos inverse of a minus k by a. ஓகேவா? minus sin theta. sin theta தான் நம்ம என்னன்னு சொன்னோம், what is sin theta? sin theta வந்து it is root of 2ak minus k square by a. இதை substitute பண்ணலாம் sin theta பதிலாக. So it is root of
2ak minus k square by a. So இப்போ a வால உள்ள மல்டிப்ளை பண்ணோம்னா அப்போ h is equal to a into cos inverse of a minus k by a minus இந்த a cancel ஆயிடுமா அப்போ root of 2ak minus k square. Now replacing h as x and k as y. But therefore equation of locus of p is, so the equation of locus of p என்ன வரும் x is equal to h க்கு பதிலா x போட்டோம் a into cos inverse of a minus y divided by a minus root of 2ay minus y square. So this is the equation of locus of p. So the p ஓட locus அந்த p போகக்கூடிய path அதோட equation இதுதான், அந்த path ஓட equation இதுதான். This is the equation of the locus of p. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, இப்போ நம்ம இந்த எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். எக்ஸசைஸ் சம்ஸில் கொஞ்சம் சம்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸி. இது நீங்கள் ஒரு சில சம்ஸ் எல்லாம் ஹோம்ஒர்க்காக போடலாம். இதில் ஃபர்ஸ்ட் ஒன் யூ கேன் டூ இட் ஆஸ் அ ஹோம்ஒர்க். எக்ஸசைஸ் 6.1. First one, find the locus of the p if for all values of alpha the coordinates of the moving point p is. So இங்க நமக்கு என்ன கொடுத்திருக்காங்கன்னா 9 cos alpha, 9 sin alpha. So இதோட equation கேட்டிருக்காங்க. இப்போ இதே மாதிரி let p. So இதில் first subdivision நான் போடுறேன், second subdivision you take it as a homework. So let p h, k be any moving point on the locus னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க ph, k இதுதான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க 9 cos alpha, 9 sin alpha ன்னு கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ இப்போ ஈக்குவேட் பண்ணுவோம். இப்போ ஃப்ரம் திஸ் வி கெட் தட் h is equal to 9 cos alpha. அப்போ இதுலேருந்து cos alpha என்ன வரும் h by 9. அடுத்தது k is equal to 9 sin alpha. இப்போ therefore sin alpha is equal to k by 9 ன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ நமக்கு என்ன இது தெரியும்? we know that sin square alpha plus cos square alpha is equal to 1. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். ஸோ அப்போ என்ன வரும்? it will be k square by 9 plus h square by 9 is equal to 1. or in other words h square plus k square is equal to 9. the 9 காமனாக எல்சிஎம் எடுத்து அந்த பக்கம் cross multiply பண்ணிடும். இப்போ therefore equation of locus of p is x square plus y square is equal to 9. So this is the equation of locus of p. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? சேம் இதே மாதிரி தான் நமக்கு இந்த செகண்ட் சப்டிவிஷனும். இங்கே 9 cos alpha அதுக்கு பதில் இங்கே 6 sin alpha கொடுத்துருக்காங்க. சேம் இதே மாதிரி தான் போடணும். ஓகேவா? ஸோ இந்த செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட்டுடலாம். செகண்ட் ஒன் பாருங்கள். ஃபைண்ட் த லோக்கஸ் ஆஃப் எ பாயிண்ட் தட் மூவ்ஸ் அட் எ கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் ஆஃப் 2 units ஃப்ரம் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து 2 units மூவ் பண்ணக்கூடிய அந்த பாயிண்ட்டோட லோக்கஸ் என்ன, அதோட இக்குவேஷன் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் ஒனில் ஃபஸ்ட்டு சப்டிவிஷன். ஸோ லெட் p h, k be any moving point on the locus னு எடுத்துக்கலாம். ஸோ அந்த லோக்கஸில் இருக்கக்கூடிய மூவிங் பாயிண்ட்டை ph, kன்னு எடுத்துக்கலாம். இங்கே p எப்படி மூவ் ஆகுதுன்னா, p வந்து ஆக்சுவலாக எப்படி மூவ் ஆகுதுன்னா, இட் மூவ்ஸ் இன் சச் அ வே தட் it moves at a constant distance of 2 units from x-axis. ஸோ இதுதான் x-axis இல்லையா, இதுதான் x-axis. ஸோ x-axisலேருந்து 2 units இருக்க மாதிரி இப்படி மூவ் ஆகுது. p இப்படி மூவ் ஆகுது இந்த டிஸ்டன்ஸ். தட் இஸ் இப்போ இதுதான் ph, kன்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 units. இந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 units இருக்க மாதிரி மூவ் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம என்னன்னு சொன்னோம், இது வந்து k இல்லையா, இந்த டிஸ்டன்ஸ் தான் நம்ம kன்னு சொன்னோம் இல்லையா. அப்போ therefore நமக்கு எப்படி மூவ் ஆகுதுன்னா p moves such that it is 2 units from x-axis. ஸோ x-axisலேருந்து 2 units தள்ளி இருக்க மாதிரி மூவ் ஆகுது. அப்போ therefore we can say that k is equal to 2. ஏன்னா k வந்து இந்த டிஸ்டன்ஸ் 2, இந்த டிஸ்டன்ஸ் 2னா அப்போ என்ன அர்த்தம், ஆல்வேஸ் k வந்து 2 இருக்க மாதிரி மூவ் ஆகுது. அப்போ தானே x-axisலேருந்து 2 units தள்ளி இருக்கும். புரியுதா? இப்போ நம்ம ஈக்குவேஷன் எழுதுவோம். அப்போ therefore equation of locus of p is, so k க்கு பதிலா y ன்னு ரீப்ளேஸ் பண்ணால் y is equal to 2. So therefore this is the equation of locus of p. Locus of p ஓட equation இதுதான். புரிஞ்சுதாமா? ஸோ இதில் செகண்ட் சப்டிவிஷன் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போடலாம். செகண்ட் சப்டிவிஷனில் என்ன கேட்டிருக்காங்க,
3 units from the y axis. Y axis ல இருந்து 3 units. Y axis ல இருந்து 3 units னா இப்படி மூவ் ஆகும். Pங்கிற பாயிண்ட் இப்படி மூவ் ஆகும். ஸோ அப்போ therefore இந்த டிஸ்டன்ஸ் வந்து 3. இந்த டிஸ்டன்ஸ் 3னா h is equal to 3. hக்கு வேலை ரீப்ளேஸ் பண்ணிங்கன்னா x is equal to 3. ஸ்டெப்ஸ் இதே மாதிரி எழுதணும். ஓகேவா? அடுத்தது தேர்ட் ஒன் பாருங்க. If theta is a parameter, find the equation of locus of a moving point whose coordinates are. ஸோ இங்கே அந்த பாயிண்ட்ஸு தான் இப்படி கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ let P, H, K be any moving point on the locus. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா இந்த P, H, K இதை தான் நமக்கு என்னன்னு கொடுத்துருக்காங்க. It is given as A cos cube theta, A sin cube theta ன்னு கொடுத்துருக்காங்க. It is given like this. இப்படி கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதுலேருந்து HK கண்டுபிடிப்போம். H என்ன? அப்போ A cos cube theta. அப்போ இதுலேருந்து cos cube theta என்ன வரும்? ஸோ cos cube theta will be equal to H by A. அப்போ what about cos theta? Cos theta என்ன வரும்? H by A the whole power 1 by 3. இல்லையா? கியூப் அந்த பக்கம் போகும்போது whole power 1 by 3 ஆகிடும். அதே மாதிரி இங்கே K is equal to A sin cube theta. அப்போ from this sin cube theta is equal to K by A. அப்போ sin theta is equal to K by A the whole cube. Whole power 1 by 3, sorry. ஸோ இப்போ எப்படி cos thetaவும் sin thetaவும் எலிமினேட் பண்ணோம்? அதுக்கு என்ன ரிலேஷன்ஷிப் நமக்கு தெரியும்? We know that sin square theta plus cos square theta is equal to 1. ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியது. அப்போ K by A the whole power 1 by 3 the whole square plus H by A the whole power 1 by 3 the whole square is equal to 1. Or in other words, either H by A the whole power 2 by 3 plus K by A the whole power 2 by 3 is equal to 1 ன்னு சொல்லலாம். பவரை மல்டிப்ளை பண்ணிடலாம் இல்லையா? இப்போ now replacing H as X and K as Y. But therefore equation of locus of P is, so it is X by A the whole power 2 by 3 plus Y by B the whole power 2 by 3 Y by A the whole power 2 by 3 is equal to 1. Or இதை நம்ம இப்படியும் simplify பண்ணி எழுதலாம். X power 2 by 3 plus Y power 2 by 3 is equal to A power 2 by 3. ஏன்னா இந்த A power 2 by 3 காமனாக LCM எடுத்து அந்த பக்கம் cross multiply பண்ணிட்டு we can also write it like this. இப்படியும் எழுதலாம். So this is the equation of the locus of P. புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? ஓகே, நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன் பாருங்க. ஸோ ஃபோர்த் ஒன் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் கே. Find the value of K and B if the points P and Q lie on the locus. இந்த லோக்கஸில் இந்த Pங்கிற பாயிண்ட்டும் இருக்குது, Qங்கிற பாயிண்ட்டும் இருக்குது. அப்போ Kயோட வேல்யூ Bயோட வேல்யூ என்னன்னு கேட்டிருக்காங்க. Now the equation of locus is, so the equation of the locus என்ன கொடுத்துருக்காங்க? It is x square minus 5x plus ky is equal to 0 கொடுத்துருக்காங்க. Now நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க? P, the point P minus 3, 1 lies on the locus. ஸோ ஒரு பாயிண்ட் வந்து ஒரு ஈக்குவேஷனில் இருக்குன்னா அப்போ அந்த பாயிண்டில் எக்ஸுக்கு பதிலாக -3னும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ண சாட்டிஸ்ஃபை ஆகணும் இல்லையா? எக்ஸுக்கு பதிலாக -3னும் ஒய்க்கு பதிலாக 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் இட் ஷுட் சாட்டிஸ்ஃபை. ஸோ அதனால் let us substitute, put x is equal to -3 and y is equal to 1. ஸோ இது சப்ஸ்டியூட் பண்ணுவோம். ஸோ சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? It is -3 the whole square 9 minus 5 into -3. -5 into -3 it will become as +15 and then plus k into y is 1, so k is equal to 0. Therefore k is equal to -24. The value of k is -24. இப்போ k ஓட வேல்யூ நமக்கு கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? we have found out the value of k. அப்போ therefore the equation of locus k ஓட வேல்யூ இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் என்ன வரும்? இட் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 5x மைனஸ் 24y இஸ் ஈக்குவல் டு 0. இதுதான் ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ். இப்போ நமக்கு இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க? த பாயிண்ட் Q 2, B லைஸ் ஆன் த லோக்கஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட்டை சப்ஸ்டியூட் பண்ணுவோம். இப்போ புட் x is equal to 2 and y is equal to b. சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன வரும்? இட் இஸ் 4 minus 10 minus 24b is equal to 0. From this 24b is equal to minus 6.
அப்போ therefore b is equal to minus 6 by 24. அப்போ therefore b is equal to minus 1 by 4. So this is the value of b. b ஓட வேல்யூ இதுதான். புரிஞ்சுதாமா? புரிஞ்சுதா இது? அடுத்து fifth one பாருங்க, நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? A straight rod of length 8 units slides with its ends AB always on the x-axis, x and y-axis respectively. Find the locus of the midpoint of the line segment AB. இப்போ midpoint கேட்டிருக்காங்க, அங்கே centroid கேட்டிருந்தாங்களே, இங்கே midpoint கேட்டிருக்காங்க. அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை, அதே சம் தான், சேம் அதே சம் தான். ஸோ let P H, K be any moving point on the locus னு எடுத்துக்கலாம். இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? AB ஓட லெங்த் வந்து இங்கே 8 யூனிட்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ லெட் A ஓட கோஆர்டினேட்டை நம்ம A, 0ன்னு எடுத்துக்கோம். அண்ட் B ஓட கோஆர்டினேட்டை 0, Bன்னு எடுத்துக்கோம். லைஸ் ஆன் த X and Y axis respectively. இப்போ மிட்பாயிண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா படிச்சிருக்கோம்? மிட்பாயிண்ட்டுக்கு ஃபார்முலா இஸ் x1 plus x2 by 2, y1 plus y2 by 2 இல்லையா? அப்போ இது ரெண்டுத்துக்கும் ஏபிக்கு மிட்பாயிண்ட் என்ன? நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மிட்பாயிண்ட் ஆஃப் ஏபி, அதுதான் வந்து பீன்னு கொடுத்துருக்காங்க. மிட்பாயிண்ட் ஆஃப் ஏபி தான் பீன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ இதோட மிட்பாயிண்ட் என்ன வரும்? இட் வில் பி a plus 0 by 2, 0 plus b by 2. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு h, k. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன கிடைக்குது? h, k is equal to a by 2, b by 2ன்னு வந்துடுது. அப்போ ஃப்ரம் திஸ் h is equal to a by 2. அப்போ therefore a is equal to 2h. அடுத்து அதே மாதிரி இங்கே k is equal to b by 2. அப்போ therefore b is equal to 2k. இப்போ இந்த ட்ரையாங்கிள் எடுத்துக்கலாம். ஏன்னா ஆல்ரெடி நம்ம வந்து இந்த மிட் பாயிண்ட் தானே கண்டுபிடிச்சோம். ஸோ இது a, origin இது b, இது வந்து 0, a, 0 and then இது 0, b. இந்த மிட் பாயிண்ட் தான் pன்னு எடுத்திருக்கோம், h, k. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிளை கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ in this triangle OAB நமக்கு என்ன தெரியும்? OA square plus OB square is equal to AB square இல்லையா? ஸோ இதில் சப்ஸ்டிட்யூட் பண்ண வேண்டியதான். OA வந்து என்ன? that is OA தான் 2h, OB தான் 2k இல்லையா? ஸோ அப்போ it is 2h the whole square plus 2k the whole square is equal to 8 square. ஸோ அப்போ it is 4h square plus 4k square is equal to 64ன்னு வந்துடும். இப்போ from this h square plus k square is equal to 16ன்னு வந்துடும். அப்போ therefore the equation of locus of P is, ஸோ ஈக்குவேஷனுக்கு என்ன பண்ணணும்? ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ்னும் கேக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணணும். ஸோ அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் ஒய் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 16. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் பி. ஸோ திஸ் இஸ் த ஈக்குவேஷன் ஆஃப் லோக்கஸ் ஆஃப் பி. புரிஞ்சுதாம்மா? புரிஞ்சுதா இது? ஓகே. இப்போ இதில் நெக்ஸ்ட் இந்த சிக்ஸ்த்து சம் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, find the equation of the locus of a point such that the sum of the squares of distance from the points is equal to 20. So நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, it is given that, so இங்கே இதே மாதிரி let P, H, K be any moving point on the locus of P ன்னு எடுத்துக்கோங்க. ஸோ ஏங்கிற பாயிண்ட் வந்து 3, 5, பிங்கிற பாயிண்ட் வந்து 1, -1ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, sum of squares of distance from these two points, that is நமக்கு வந்து ஏங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது, பிங்கிற பாயிண்ட் இங்கே இருக்குது. இந்த ஏபி இந்த டிஸ்டன்ஸும் பிபி இது ரெண்டுத்தோட சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ். ஸோ இது ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணோன்னா அந்த சம் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. அதாவது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இட் இஸ் கிவன் தட் ஏபி ஸ்கொயர் ப்ளஸ் பிபி ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 20ன்னு கொடுத்துருக்காங்க. சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ், இந்த ரெண்டையும் ஸ்கொயர் பண்ணி அதுக்கு சம் கண்டுபிடிக்கிறோம். அந்த இது வந்து சம் வந்து 20ன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்போ கண்டுபிடிக்க வேண்டியதான் நமக்கு டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி ஏபி ஸ்கொயர், டிஸ்டன்ஸ் ஃபார்முலா யூஸ் பண்ணி பிபி ஸ்கொயர் கண்டுபிடிச்சி சிம்பிளிஃபை பண்ணி ஈக்குவேஷனாக கொண்டு வாங்க. பிரிங் இட் அஸ் எ ஈக்குவேஷன். அப்புறம் ஹெச்சுக்கு பதிலாக எக்ஸ்னும் கேக்கு பதிலாக ஒய்ன்னு ரீப்ளேஸ் பண்ணிவிடுங்க. இது ரொம்ப ஈஸிமா. இந்த ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. இது ஒன்றும் கஷ்டம் இல்லை. இட் இஸ் வெரி ஈஸி.
ஓகேவா? ஸோ இதை நீங்கள் ஈஸியாக ஃபினிஷ் பண்ணிடலாம். யூ கேன் ஃபினிஷ் இட் ஆஃப் ஈஸிலி. ஓகே, இப்போ அதே மாதிரி அடுத்தது 7th சம்மும் நீங்கள் ஹோம்ஒர்க்காக போட போகிறீங்க. ஸோ இதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஃபைண்ட் த ஈக்குவேஷன் ஆஃப் த லோக்கஸ் ஆஃப் த P such that the line segment AB joining the points subtends an angle right angle at P. Pயில் ரைட் ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணுது. ஸோ இங்கேயும் அதே மாதிரி தான், let P H, K be any moving point on the locusன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு ஏங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, 1, -6. பிங்கிற பாயிண்ட் என்ன கொடுத்துருக்காங்க, இட் இஸ் given as 4, -2. ஸோ இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த ஏவும் பிங்கிறோம் இந்த லைன் இருக்கு இல்லையா, இது பிங்கிற பாயிண்டில் வந்து இட் சப்டன்ஸ் அ ரைட் ஆங்கிள். ஸோ இந்த ஆங்கிள் வந்து 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க, இந்த ஆங்கிள் 90 டிகிரின்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இங்கே நமக்கு AB² தெரியாது, அதனால் இந்த பித்தாகரஸ் தியரமே எடுக்காதீங்க. இதை வந்து இப்படி எடுத்து போடுங்க. தட் இஸ் ஸ்லோப், ரெண்டு லைன்ஸ் வந்து ரெண்டு ஆங்கிள் 90 டிகிரினா அப்போ அதோட ஸ்லோப் எப்படி இருக்கும், the product of the slope will be equal to -1 இல்லையா? அப்போ slope of AP into slope of PB is equal to -1. The product of their slopes will be equal to -1. இது ஆல்ரெடி நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? படிக்கலைனாலும் பரவாயில்ல, எனிவே நம்ம செகண்ட் எக்ஸசைஸில் இது படிக்க போகிறோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்போ பார்த்துக்கலாம். ஸோ ஸ்லோப் ஆஃப் AB, ஸ்லோப் ஆஃப் PB is equal to -1. ஸோ ஸ்லோப் ஆஃப் லைன் ஜாயினிங் எனி டூ லைன்ஸ் ஆர் எனி டூ பாயிண்ட்ஸ், ரெண்டு பாயிண்ட்ஸை ஜாயின் பண்ணக்கூடிய அந்த லைனுக்கு ஸ்லோப் எப்படி கண்டுபிடிக்கணும்? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாயிண்ட் வந்து x1, y1 and then இது A and then இந்த பாயிண்ட் வந்து x2, y2, இந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அப்போ ஸ்லோப் ஆஃப் த லைன் ஏபி, ஸ்லோப் கண்டுபிடிக்க என்ன ஃபார்முலா, இட் இஸ் y2 - y1 டிவைடட் பை x2 - x1. இதான ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி ஸ்லோப் ஆஃப் ஏபி கண்டுபிடிக்கணும். ஏக்கும் பிக்கும் ஸ்லோப், ஏக்கும் பிக்கும் ஸ்லோப். ஸோ ஏபிக்கு ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன வரும், இப்போ வில் கெட் இட் அஸ் k + 6 டிவைடட் பை h - 1 into slope of PB. இப்போ இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிக்கணும். ஸோ இது ரெண்டுத்துக்கும் ஸ்லோப் கண்டுபிடிச்சா என்ன வரும், k + 2 டிவைடட் பை h - 4 is equal to -1. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணி இதை இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணும். இதை மல்டிப்ளை பண்ணணும், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிவிட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி இங்கே க்ராஸ் மல்டிப்ளை பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ஒரு சைடில் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு HKல ஒரு ஈக்குவேஷன் கிடைக்கும். வில் கெட் அன் ஈக்குவேஷன். தென் யூ ஹாவ் டு ரீப்ளேஸ் H as X and K as Y. ரீப்ளேஸ் பண்ணி எழுதிட வேண்டியதான். ஸோ இந்த 2 சம் ஹோம்ஒர்க்காக ஃபினிஷ் பண்ணுங்கம்மா. மீதி நம்ம நாளைக்கு பார்க்கலாம்.